ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா? மிக மிக நலமுடன் உள்ளேன். மகா சிவராத்திரி எல்லாம் சிறப்பா முடிந்ததா? அருமையாக முடிஞ்சிச்சுங்க ஐயா. நல்லதுங்க ஐயா. உங்களுடைய பயணம் எல்லாம் எப்படி இருந்தது? சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நல்லபடியா நிகழ்ச்சி முடிஞ்சது. இன்றைக்கு ஒரு சந்தேகத்தோட இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குங்க ஐயா. கண்டிப்பாங்க ஐயா. மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்முடைய பதிவுகள் ஒரு 10-15 நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஆமா 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 ஆமா. நிறைய நபர்கள் எனக்கு போன் பண்ணி ரொம்ப அற்புதமா இருக்கு, இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க குடிச்சீங்கன்னா இந்த பதிவுகளால நல்லா சிறப்பா நமக்கு வந்து பரிகாரம் இல்லைங்கிறது, ஜோதிடத்தை பத்தி நம்ம இவ்வளவு உண்மைகள் இருக்கு, அதை விதியை வெல்ல முடியாதுங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய பதிவுகளை பார்த்து நாங்க தெளிவடைகிறோம் அப்படின்னு போன் பண்ணி நிறைய பேர் பேசுறாங்க நண்பர்கள்லாம். அதுதான் முக்கியம். ஒரு பேச்சினுடைய பலனே மக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த பிரதி பேச்சுக்கள் தான். இது மாதிரி எல்லாம் தெரியாம நாங்க நிறைய பரிகாரம் பண்ணி ஏமாந்துருக்கோம்னு என்கிட்ட ஒரு சில பேர் பேசுறாங்க. சரி, இனிமே நாங்க உங்க பதிவை பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நாங்க கொஞ்சம் ரொம்ப தெளிவாயிட்டோங்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம்ல. அதுதான் இனிமேல் தடுத்து நிறுத்துறது தான் முக்கியம். கண்டிப்பா சொல்லுங்க. அதாவது முதல் ஒரு விஷயங்க ஐயா, இப்போ நம்ம ஜோதிடத்துல ராசி, நட்சத்திரம், லக்னங்களா 3 பார்க்கிறாங்க. அதாவது உயிரானது லக்னம், உடலானது ராசி. உடல் என்பது சந்திரன். சந்திரன் எங்க ஒரு மனிதனுக்கு கட்டத்துல இருக்கோ அதுதான் ராசி. 12 கட்டத்துல எந்த கட்டத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரோ அதுதான் ராசி. அது மாதிரி லக்னம் என்பது உயிர். அதாவது உயிர் என்பது பிறந்த நேரம். ஒரு பாமரன் கூட ஜோதிடத்தை பத்தி தெரியாத ஒரு பாமரன் கூட சொல்லுவான், அவன் பிறந்த நேரையா அப்படிமா, நல்லதே கட்டது அவன் பிறந்த யோகம் அப்படிமா. ஜோதிடத்தை பத்தி கூட அவனுக்கு தெரியாது. வார்த்தையில பெரியவங்க வழக்கத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, அவரு பிறந்த நேரங்க. அந்த பிறந்த நேரம் என்பதுதான், அதுக்காக ஒரு திருப்பி அதை சொல்றேன், பிறந்த நேரம் என்பதுதான் லக்னம். அதாவது உயிரானது லக்னம், உடலானது ராசி. உடல் ஏற்கனவே உடலும் உயிரும் உள்ள அதாவது உள்ள நம்ம மாதாவோட கருவுல இருந்தாலும் வெளியில நம்ம வந்து ஜனித்ததுக்கு அப்புறம் தானே அந்த நேரத்தை குறிக்கிறோம். கண்டிப்பா. அப்பதான் நமக்கு அந்த ஜாதகங்கிறது கரெக்டா முழுமை பெறும். அதனாலதான் நமக்கு வந்து பிறந்த உடனே நேரத்தை குறிச்சு எழுதுறதுதான் ஜனன ஜாதகம். அந்த ஜாதகம் தான் ஒரு மனிதனுக்கு கரு முதல் கல்லறை வரைன்னு சொல்றது. ஆனா கரு முதல்ங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம், அது 10 மாசமா உள்ள இருந்த அப்புறம் தானே வருது. ஆமா, நான் வழக்கத்துல அப்படி சொல்றோம். ஆனா கரு முதல் கல்லறை வரை ஏற்கனவே எழுதி தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள் தான். சொல்லுங்க. அதாவது சில குழந்தைகள் பிறந்த உடனே ஒரு உயர்ந்த ஞானத்துல இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, சில குழந்தைகள் பாடுகின்ற வாய்ப்பு பாருங்க, நீங்க யூடியூப்ல கூட நிறைய குழந்தைங்க பார்த்திருப்பீங்க. எந்தவித புத்தகமோ எதுவுமே கையில் இல்லாம உடனடியாக மனப்பாடம் செய்யற அளவுக்கு சில ஆற்றலோட இருக்காங்க குழந்தைகள். கண்டிப்பா நல்லா பாடுறாங்க, திருமுறைகள் பாடுறாங்க. இப்படியான ஒரு பிறப்பிற்கு அடிப்படை காரணம் அவங்க பிறக்கிற அந்த ராசி, நட்சத்திரம், இந்த நீங்க லக்னம் சொல்றீங்களா, அது காரணமா அமையுமா? கண்டிப்பாங்க. அதாவது இப்ப இத இன்னொன்னு நீங்க கேட்காத கேள்விக்கும் நான் சேர்த்து ஒரு பதில சொல்றேன். இப்ப ஜீன் வழியா வருமா அப்படின்னு ஒரு அடுத்தது குல வழியா வருமா, இப்படி எல்லாம் கூட நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. சந்தேகம் இருக்கும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடையாது. இப்ப அவர்களுடைய ஜாதகம், இப்ப ஒரு பர்டிகுலரா ஒரு நபரை நீங்க கேக்குறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலருடைய ஜாதகம், இப்ப நீங்க வந்து ஒரே துறையில நீங்க ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர், இப்ப நான் ஒரு சொற்பொழிவாளர், திருமுறை ஓதக்கூடிய ஒரு ஓதுவார், அடுத்தது ஜோதிட சாத்திரம், இப்படி 3 லைன்ல நான் இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைன் இருக்கு இல்லையா? இப்ப உங்க துறை சார்ந்த ஒரு ஆளை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் ஒரு சொற்பொழிவார் பெரிய அளவுல இருக்காரு, அவரு நம்ம ஏன் அப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லா பேசுறோம், நல்ல ஞானம் இருக்கு, அருமையா மக்கள் கொண்டு போறோம், நம்ம ஏன் அப்படி இருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் கூட வரும்ல. கண்டிப்பா. ஆனா சாதாரணமா ஒண்ணுமே இருக்காது. பாத்தீங்கன்னா உலக லெவல உச்சத்துல பாத்தீங்கன்னா அவனுடைய புகழ் வந்து ஒரே நாள்ல உயர்ந்துடுறான். ஒரே நாள்ல உயர்ந்துருவான்னு சொல்றதை விட ஒரு குறிப்பிட்ட காலங்களை பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உச்சத்தை தொட்டுருவான். கடைசியில ஒண்ணு சரக்கு ஒண்ணு இருக்காது. இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா விதிதான். அவனுடைய கர்ம வினை அந்த ஜனன ஜாதகத்துல அந்த வாக்கு ஸ்தானம், 10ஆம் இட தொழில், இதெல்லாம் வந்து சிறப்பா அமைஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு வந்து கால சக்கரத்துல முக்கியமா திசைகள், இப்ப நடக்கக்கூடிய திசை தான் முக்கியம். திசைகள் எல்லாம் சிறப்பா தசாபுத்தின்றாங்களே அதுங்களா? அதான், ஆமா, தசாபுத்தி. இப்ப இந்த திசைகள்லாம் சிறப்பா இருக்கணும். அது காலத்துல நமக்கு பயணிக்கக்கூடிய காலத்துல நல்ல ஒரு, இப்ப உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு இப்ப 40ல இருந்து ஒரு 60 வயசு, இல்ல ஒரு 35ல இருந்து ஒரு 50 வயசுக்குள்ள நம்ம பரிமளிக்க முடியும்.
நல்ல அந்த திசைகள் சிறப்பான திசை வந்து இந்த காலகட்டங்கள்ல வந்தாதான் உயர்வு பெற முடியும். ஒரு காலகட்டம் 70 வயசுக்கு மேல ஒரு மனிதருக்கு அந்த மாதிரி வருதுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் ஒரு இருப்பாரா இல்லையாங்க, ஆயில் எப்படி இருக்குன்னு பாக்கணும்ல. சிறப்பான திசை வந்து கூட அவர் எப்படி இருப்பாரு, அப்படி ஒரு காலம் ஒரு 90 வயசு ஒருத்தர் வாழ்றாருன்னு வச்சுங்களேன், 70க்கு மேல வந்தா ஒரு பெரிய ஒரு அந்த பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு பெரிய மிராசுதார், ஒரு நாட்டாம அவர் சொன்னா 4 பேர் அவர் வாக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு நிலையில கொண்டு போய் வைக்கும். பட் வந்து பொருளாதாரம் எல்லாமே அவருக்கு சிறப்பா இருக்கும். கலைகளை வந்து அவர் வந்து உச்சம் தரக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருக்குமா அப்படின்னா இருக்காது. காரணம் அந்த காலம் கடந்து போயிட்டாரு. அவருக்குன்னு ஒரு அந்த வயதுக்கு ஒரு மரியாதை இருக்கும்ல, அதெல்லாம் வந்துடும். மற்ற எல்லாமே வந்துடும். பொருளாதாரம் மட்டும் ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு மனிதன் உயர முடியாது. புகழ் வரணும்னு சொன்னா அவருடைய வாக்கு ஸ்தானம், எதிர்காலம் நடக்கக்கூடிய திசைகள், இப்ப நடக்கக்கூடிய திசைகள், அந்த காலகட்டத்தில் அவங்க நடக்கக்கூடிய திசைகள், இதெல்லாம் வந்து அனுகூலமா இருக்கணும். எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய யோகம்ங்கிறது தான் அந்த விதி. சொல்லுவாங்க அவனோட யோகையா, நம்ம இவ்வளவு திறமையா இருந்து நமக்கு வாய்ப்பு இல்ல, ஒரு திறமை இல்ல, அவன் பாரு எங்கேயோ போயிட்டா அப்படின்பா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஜாதக விதிப்படிதான் ஒருத்தர் நடக்கும். அது கர்ம வினையின் காரணமாக. இப்ப புதன் வந்து ஒரு அறிவு கிரகம். இப்ப லக்னத்திலேயே புதன் மிகப்பெரிய அறிவாற்றல் அப்படிங்கிறது பொது பலன். இது அந்த புதன் எந்த லக்கணத்துக்கு சிறப்பா இருக்கும், கன்னி லக்கணம்னு உச்சம், கன்னி ராசி தான் உச்சம் பெறுகிறான் புதன். மிதுனத்துல ஆட்சி பெறுகிறார். இப்ப கன்னி லக்கணமா இருந்து ஒருத்தருக்கு கன்னியில பிறந்திருக்காரு, கன்னி ராசியை வச்சுப்போம், கன்னி லக்கணமும் கன்னியா பிடிச்சு, இல்லன்னா மிதுன லக்கணத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுங்க. லக்கணத்திலேயே இப்ப வந்து அவருக்கு கன்னி லக்கணத்துல புதன், ராசி மிதுனம், 10ல சந்திரன் வந்துரும். வாக்குல உள்ள சுக்கிரன் வாக்குலயே இருக்காருன்னு வச்சுங்க. 10 கூடிய புதனும் லக்கணத்திலே இருக்காருன்னா மிகப்பெரிய ஒரு ஆற்றல், பெரிய ஜோதிடர், புலமை, அரசியல்ல செல்வாக்கு. சூரியனும் சேர்ந்து 10ல இருந்ததுன்னு சொன்னா, 10ல போய் பாத்தீங்கன்னா செவ்வாய், இதெல்லாம் சந்திரன் செவ்வாய் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அரசியல மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு கிடைக்கும். புகழுக்குரிய இடம் 3ஆம் இடம். இதெல்லாம் சிறப்பா 3ஆம் அதிபதி போய் 10ல உட்கார்றாரு அப்படின்னா அந்த இடம் பார்க்கணும். அது பகை வீடா, நட்பு வீடா, இந்த கிரகம் அந்த ராசிக்கு நட்பு கிரகமா, இவ்வளவு இருக்கு. ஜோதிடம் ஒரு கடல். இது எல்லாமே விதிப்படி உங்க கிரக அமைப்பு, அதாவது ஜாதகத்துல கட்டத்துல அமைந்த கிரக நிலைகளை வச்சுதான் ஒரு மனிதனுடைய வாழ்வு, தாழ்வு, உயர்வு எல்லாமே நிர்ணயிக்கப்படுகிறது. அவன் திறமையால நிர்ணயிக்கப்படுவது அல்ல. நீங்க எவ்வளவுனா நீங்க ஒரு டாக்டரேட் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க, படிச்சிருந்து மூளையில உட்காந்துருப்பீங்க கண்டிப்பா. ஆனா ஒரு 10வது தான் படிச்சிருப்பா, பாத்தீங்கன்னா அப்படி மைக்கிட்ட போய் நின்னா சாதாரண பேச்சுக்கு நான் சம்பந்தம் இல்ல, நான் சொல்றது நீங்களும் நல்லா பேசுவீங்க, நீங்க ஒரு டாக்டரேட் படிச்சிருக்கீங்கன்னு வச்சீங்க. ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க அற்புதமா பேசக்கூடியவர் தான். ஆனா 10வது பயிலா இருப்பாரு, அவர் பேசிட்டு இருப்பாரு, அவருடைய ஆற்றல் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கும், ரீச் ஆகும். ஆனா நீங்க அதை தாண்டி புலமையெல்லாம் படிச்சு எடுத்து சொன்னா கூட ஒரு ரீச் ஆகலன்னு வச்சீங்களேன். அப்ப அதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கல அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் இப்ப பாக்கும்போது அவங்க வந்து அது பிரகாசமான கிரக நிலைகள் தற்போது தற்காலிகமா இப்ப உங்களுக்கு அந்த மாதிரி நிலைகள் இல்லைன்னா, அனுகூலமா கிரக அமைப்புகள் இல்லைன்னா ராசி கட்டம் அப்படிதான் நம்ம வாழ்க்கையை சொல்லும். எல்லாத்துக்கும் ஒரு மாத்திரை வச்சுட்டாரு ஜாதகத்துல. நீங்க வாழ்க்கையில் கேட்டீங்கன்னாலும் 12 கட்டத்துக்குள்ளதான் நடக்கும். அவ்வளவும் 12க்குள்ளதான் இருக்கு. லக்னம்னா முகத்தோற்றம், ஜீவன், வாழ்க்கை. லக்னாதிபதி நல்லா இருந்தா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அடுத்த பதிவுல நம்ம அதை விரிவா பார்ப்போம் 12 கட்டமே. ஆமா, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு என்னன்னா, ஒரு மனிதனை வந்து திறமையினால வந்து பரிமளிக்க முடியாது, வியாபித்து அவன் வர முடியாது. எல்லாத்துக்குமே அவன் எவ்வளவு முட்டாளா இருந்தா கூட அவன் உலக அளவுல பேசப்படுகின்றான் அப்படின்னா அவனுடைய கிரக அமைப்பு, ஜாதக கட்டம் தான். இந்த ராசியில கிரகங்கள் நின்ற நிலைகள், அவன் பிறந்த நேரத்துல வானமண்டலத்திலே கிரகங்கள் நின்ற நிலைகளை வச்சுதான் அவனுடைய வாழ்க்கை அமைப்பு. அதனாலதான் அவன் பரிமளிக்க முடியுமே தவிர திறமையால் ஒரு மனிதன் மேலெல்லாம் வரவே முடியாது. புரியுதுங்களா? இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிபதி இருக்காருங்களா? ஆமாங்க, ஒவ்வொரு ராசிக்கு இப்ப மேஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய், ரிஷபத்துக்கு சுக்கிரன், 2 ராசி ஒரு மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி செவ்வாய். அடுத்தது ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி சுக்கிரன், மிதனத்துக்கும் கன்னிக்கும் அதிபதி புதன், கடகராசிக்கு அதிபதி வந்து சந்திரன், சிம்மத்துக்கு அதிபதி சூரியன், கன்னிக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு, துலாத்துக்கு சொல்லியாச்சு, விருச்சிகத்துக்கும் சொல்லிட்டேன். தனுசுக்கும் மீனத்துக்கும் அதிபதி குரு, அடுத்தது மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி. அவ்வளவுதாங்க.
ஓ, இவ்வளவுதான் ராகு அடிப்படை கேது ஜாதகம் கிடையாது. ராகு கேது சும்மா வந்து இப்ப பின்னாடி வந்து அதெல்லாம் சொல்றாங்க. சாயா கிரகங்களா? ஆமா, சாயா கிரகங்கள் ரெண்டும். ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு தெரிய வரலாறு தெரிஞ்சிருக்கும். அது வந்து அவங்க அசுரர்கள் இல்லையா, தெரிஞ்சதுக்கு அப்புறம் தேவர்களை அடிச்சோன்னா 2 துண்டா போனதா ராகு தலை பாம்பு இல்லையா, வாழும் தலையும். அதுலதான் ராகு கேது. இந்த ராகுக்கும் கேதுக்கும் உச்சம்னு எல்லாம் நம்ம போடுறாங்க, விருச்சிகத்திலயும் ரிஷபத்திலயும் போடுறாங்க. இதுல உச்சம் அதுல நீச்சம்னு இருந்தாலும் அதெல்லாம் வந்து பின்னாடிதான் வகுக்கப்பட்டது. நமக்கு வந்து 7 தான், 7 தான் முக்கிய பிரதானம் நமக்கு. ராகு கேது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து அது வந்து ரிஷபத்துல விருச்சிகத்திலயும் ரிஷபத்திலயும் மாத்தி மாத்தி போடுறாங்க. அது ராகுக்கு என்ன குணம்னா சனிக்கு என்ன குணம் இருக்கோ அந்த குணம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ராகுக்கு சேம். அதே மாதிரி கேதுக்கு செவ்வாய், இந்த குணங்கள் அப்படியே இருக்கும். அதனால அதை எடுத்துக்கிறது பெரும்பாலும். சரி, சரிங்க ஐயா. சில பேரு பிறந்த உடனே ஒரு உயர்ந்த பதவிக்கு போயிடுறாங்க, சில பேர் நல்ல பெரும் செல்வந்தரா கடைசி வழியும் இருக்கிறாங்கன்னா அது நம்ம கர்ம வினைன்றது சொன்னாலும் இந்த ராசியில இந்த லக்னத்துல அவர் போய் பிறக்கணும்னு இறைவன் தீர்மானித்து அனுப்புறானா? ஆமா, கண்டிப்பா. அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா, ஏற்கனவே எல்லாமே இப்ப 10ஆம் இடமே எக்ஸாம்பிளுக்கு சொல்ற மாதிரி இப்ப ஒரு ஞான பாதையில இப்ப நம்ம இருக்கோம். நீங்க ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர், நானும் ஒரு சொற்பொழிவாளர், திருமுறை ஓதுவார், ஜோதிட சாதனை, எல்லாமே நமக்கு வந்து சமயம் சார்ந்த பக்தி இலக்கியம் சார்ந்த துறையில இருக்கும். ஆனா இதுல பரிமளிக்கிறது அப்படின்னு சொன்னா 10ஆம் இடம் ஞானம், 2 வந்து வாக்கு, 10 வந்து தொழில், கர்மம், ஞானம் உரிய இடம் 10. இந்த 10ஆம் இடத்த அதிபதி சிறப்பா இருந்த எந்த அளவுல இருக்காரோ, மாத்திரைன்னு சொல்ற ஒரு அளவு சொல்றோம் இல்லையா, அதன் வழியே தான் நம்மளுடைய ஞானமே செல்லும். தொழிலும் சரி, கர்மம், ஞானம் எல்லாமே அதன் வகையில தான் தொழிலும் அமையும். அந்த ஞானத்துக்கு ஒரு அளவுகோல் இருக்குல்ல. உதாரணத்துக்கு 10ல போய் ராகு சனி இதெல்லாம் இருந்ததுன்னா அஞ்ஞானத்துல இருப்பான். தீக்காக்காரெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஒரு சொல்றோம்ல சாமி இல்லைன்னு கடவுள் மறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவர்களை படைத்ததும் கடவுள் தானே. ஆமா, ஆனா இப்ப அவங்க இல்லங்கிறாங்கல்ல, படைத்த கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அவங்க எப்படி இருக்காங்கிறதுக்குள்ள நம்ம போக வேண்டியல. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த 10ஆம் இடம் இறைவனுக்கும் நமக்கு உள்ள தொடர்புங்கிறது 10. அதுல அஞ்ஞான கிரகம் இருந்தா அவன் கடவுள் இல்லைன்னு தானே சொல்லுவான் இல்லையா. கண்டிப்பா அஞ்ஞானம் சொல்றது புரியுங்களா. இருள்னா சனி இருக்கு, ராகு இருக்கு, இதெல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா அஞ்ஞானம் தான் இருக்கும் நமக்கு. தெய்வ நிலையிலேயே, அதாவது சிறு தெய்வ நிலையிலேயே ஒன்று கொண்டிருப்பார்கள். தெய்வம்னா எதுனே தெரியாத அளவுக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்கும். பரம்பொருள் சிவபெருமான் தான் உணரணும்னா அதுக்கு அமைப்பு இருக்கு ஜாதகத்துல. சரி, அது எந்த அளவுக்கு செல்வதா மாத்திரை 10ஆம் இடம். அதன் வழியே அந்த சிற்றறிவு ஞானத்துல 10ஆம் இடத்துல எந்த அளவுக்கு நமக்கு வந்து இறைவன் வகுத்திருக்கிறாரோ வாழ்க்கையில, அது வரையும் தான் நம்மளுடைய சொற்பொழிவா இருக்கட்டும், பக்தியா இருக்கட்டும், நம்ம போற பாதையா இருக்கட்டும், ஞான பாதையா இருக்கட்டும், எல்லாமே அதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கும். என்ன இருக்கா அது வரையும் தான் அந்த ஞான தேடல் இருக்கும்னு சொல்ல வரேன். ஞான தேடல் அதற்கு மேல நம்ம போவார். அதுவும் ஒரு மாத்திரை அளவு கொடுத்துரு. அதற்கு மேல போகணும்னா கிரக அமைப்பு வலுவா இருக்கணும். 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி 10லயே இருக்கணும். அது எல்லாமே 10ஆம் அதிபதி 10ல இருந்து சிறப்பு. அதுக்குன்னு ஒரு கிரகம் இருக்கு இல்லையா, ஞானக்காரன் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி அமையணும். அப்பதான் உண்மை ஞானத்தை பெற முடியும். ஆற்றல், நம்மளுடைய ஆற்றல் சிற்றறிவுக்கு மேல நமக்கு ஒரு வாழறிவனை போய் சிந்திக்கக்கூடிய அறிவு வரணும்னா 10ஆம் இடம் சிறப்பா அமைஞ்சிருந்தாதான் ஞானம் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி நீங்க கேட்ட கேள்விக்கு தொழில் எல்லாமே சிறப்பா இருக்கும். ஒரு மனிதன் வந்து கடைசி வரை தொழில் உச்சம் பெறுகிறான் அப்படின்னா எல்லாமே இந்த 10ஆம் இடம் வலுவா அமைஞ்சிருக்கணும். அந்த வலுவான அந்த கிரகமும் இந்த எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய திசைகளும் சிறப்பா இருக்கணும். அது மட்டும் வலுவா இருந்து ஒரு மனிதன் பரிமளிக்க முடியாது. அந்த 10ஆம் இடம் சிறப்பா இருக்கு, அது இருந்தாலும் இப்ப நடக்கக்கூடிய திசைகள் ஒண்ணு இருக்குல்ல, வாழக்கூடிய காலத்துல நடக்கக்கூடிய திசைகள் சரியில்லைன்னு வச்சுங்க, தொழில் சிறப்பா இருந்து கூட பரிமளிக்க முடியாது. என்ன வேலை பார்க்க மாட்டா, தொழிலுக்குரிய நல்ல சிறப்பா தொழிலுக்குரிய 10ஆம் அதிபதி 10லயே இருந்துட்டா வேலைக்கே போக மாட்டான், சுய தொழில் தான் இருக்கும். ஆனா சுய தொழில் சிறப்பா வர முடியுமா, ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி 10ல இருக்காருல, யார்ட்டையும் அடிமையா இருக்க மாட்டான். இது எல்லாமே ஜெனரல் தான் இப்ப நான் சொல்றதும். 2 பேரும் பரிமாற்றம் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் என்ன சொல்லிட்டு எனக்கு 10 கூட 10லயே இருக்கா, ஆனா நான் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், நீங்க தொழில் செய்வேன்னு சொன்னீங்க அப்படிலாம் எனக்கு இல்லன்னு கேட்டக்கூடாதுல. யாராவது ஒருத்தர் கேட்டு நாளைக்கு வருவா. இதுக்குதான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், எல்லாமே சொல்லப்படுவதெல்லாம் பொது விதிகள். எல்லாமே நான் சொல்றேன் எல்லாமே பொது விதி தான். அவங்க ஜாதகத்துல இப்ப நீங்க ஒரு சின்ன உதாரணம், இப்ப நீங்க என்ன நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இப்ப நீங்க சுவாதி நட்சத்திரம் 1 கோடி பேர் இருப்பாங்க. இந்த 1 கோடி பேர் உங்களை மாதிரி ஆன்மீக சொற்பொழிவாளர் இருப்பாங்களா அப்படின்னா சம்பந்தமே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நீங்க அந்த மாதிரி கேட்க கூடாதுல்ல, எல்லாமே சொற்பொழிவாளர் தான் இருப்பாங்களா. பிறந்த நேரங்கள் வருடங்கள் எல்லாம் மாறுது, வருடம் மாறுது, பிறந்த நேரம் மாறுது, லக்கணம் மாறுது,
அப்ப அந்த பாதசாரம்னு இருக்கு. ஒவ்வொரு 12 கட்டத்திலயும் ஒவ்வொரு கிரகம் வந்து எந்த நட்சத்திரத்தை சொந்தத்தை எந்த நட்சத்திரத்தோட பாதத்துல போய் இருக்காங்கிற சில நிலைகளும் இருக்கு. உதாரணத்துக்கு அஸ்வதியில இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு நட்சத்திரம் நீங்க பிறந்திருக்கீங்க, அஸ்வதி 1ல கார்த்திகை இருக்கு அப்படின்னா அஸ்வதி வந்து கேதுவோட சொந்த நட்சத்திரம். இப்ப அங்க போய் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல போய் அஸ்வதி 1ல வந்து இப்ப சூரியன் இருக்காருன்னு வச்சுங்க. இப்படி இருக்கு. ஒவ்வொரு பாதத்துக்கும் இந்த நட்சத்திர பகையான்னு வேற பாக்கணும். இப்ப அஸ்வதிக்கு வந்து கேது சொந்தம், சொந்த நட்சத்திரம் வந்து கேதுக்கு தான் சொந்த நட்சத்திரம். இதுக்கு பகை கிரகம் போய் அந்த காலில் இருந்தா என்ன ஆகும்? நல்லது செய்யாது, கெடுதல் செய்யும். இப்படி இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. கடல் இது ஜென்ரலா இப்ப நம்ம சொல்றது, இப்ப உங்கள்ட்ட பரிமாற்றம் பண்ணது எல்லாமே பொது விதிகள். மக நட்சத்திரம் அப்படின்னா ஜெயலலிதா அம்மா பாத்தீங்கன்னா அவங்க வந்து நாட்டை ஆண்டாங்க, மகம் ஜெகத்தை ஆளுன்னு சொல்லுவோம். இப்ப மக நட்சத்திரத்துல பிறந்த அத்தனை தாய்மார்களும் நீங்க 1 கோடி பேர் உதாரணத்துக்கு எடுத்துங்க, தமிழ்நாட்டில் ஒரு 1 கோடி பேர் மகத்துல பிறந்திருப்பாங்கன்னு வச்சுங்க. 1 கோடி பேர் நாட்டை வந்து முதலமைச்சர் ஆண்டுட்டு இருக்காங்களா? அவங்கள தவிர நாட்டே சரியில்லை இல்லீங்களா? அவங்கள தவிர யாரும் ஜெகத்தை ஆண்டதா நமக்கு தெரிஞ்ச எங்கேயாவது வார்டு உறுப்பினர், வார்டு மெம்பரா கூட இருக்கலாம், யாராவது மகத்துல இருக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க மகத்துல பிறந்து அத வரக்கூடிய பதவிக்கு உரிய காலமா இருந்திருக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து ஒருத்தரை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாருமே முதலமைச்சரா ஏன் ஆகலன்னு கேட்க கூடாதுல்ல. அதுதான் நான் சொல்றேன். இது எல்லாமே பொது விதிகள். அவங்களுடைய கிரக அமைப்பை வச்சுதான் நம்ம வந்து அதை வந்து நம்ம கையாளணும். சில பேர் பாத்தீங்கன்னா பல 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 மக நட்சத்திரம் வீட்டை ஆண்டுட்டு இருக்கோம், நாட்டு வீட்டை ஆண்டுட்டு இருக்கோம். வீட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றிருப்பாங்க. கணவர் உட்காருனா உட்கார மாதிரி, நில்லுன்னு நிற்பார். வீட்டை ஆளுநர் புரியுது அவங்களுக்கு, வீட்டை ஆண்டு கொண்டு இருப்பார்கள்னா அவங்க சிதம்பரம் ஆட்சி, மதுரை ஆட்சி மாதிரி. மதுரை அது தவறான கருத்து. மதுரை சுக்கநாதர் தான் ஆட்சி. அது மக்கள் சொல்றதை நம்ம இங்க கொண்டு வரோம்னா, மதுரையும் சுக்கநாதர் தான் ஆட்சி. மதுரை மீனாட்சி ஆட்சி எல்லாம் கிடையாது, வரலாற்றுல கிடையாது. நாம இது வந்து மனிதர்கள் சொல்றதுதான் மதுரை வீட்டுல யாருடைய ஆட்சின்னு கேட்பாங்க. அது வழக்கத்துல வந்துருச்சு. இப்ப மனித பதர்கள் வகுத்ததுதான் மதுரையில மீனாட்சி ஆட்சி, காஞ்சியில காமாட்சி, இதெல்லாம் எதுவுமே கிடையாது வரலாற்றுல. அது காமாட்சி தவம் இருந்து தானே உருவாக்கிய லிங்கம் தான் ஏகாம்பரநாதர். அது போய் இப்ப காமாட்சி ஆட்சின்னு சொல்லலாமா? தவம் இருந்து பல நாள் தவம் இருந்து அம்மையை உருவாக்கினதான் அந்த லிங்கமே. இதெல்லாம் வழக்கத்துல மனித பதர்களை வந்து வகுத்துக்கிட்டா. சிதம்பரம்னா நடராஜர் ஆட்சி, மதுரைனா மீனாட்சி, இது 2 தான் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க மதுரையா சிதம்பரமா? வீட்டுல யாரு மதுரையா சிதம்பரமா கேட்பாங்க வழக்கத்துல. அப்படின்னா ஆட்சியா வீட்டுல நடக்கிறது. ஆமா. இப்ப இதற்கு எல்லாமே உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மக ஒரு 10 சின்ன ஒரு 100 குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா பெண்ணு வீட்டை ஆண்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், அங்க போய் பார்த்தா மக நட்சத்திரமா இருக்கும். அவங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டுதான் அந்த குடும்பமே ஓடிட்டு இருக்கும். கணவர் அப்படியே பாத்தீங்கன்னா கையை வெளில தெரியாது, பத்தி அப்படியே இருப்பாரு. என்ன ஒன்னும் இருக்கிற இடமே தெரியலையே அப்படிம்பாங்க. மகம் அங்க ஆண்டுட்டு இருக்கும். இப்ப நீங்க இதை வச்சு எடுத்துக்கலாம்ல, இத மாதிரி இருக்கும். நாட்டை தான் ஆளணும்னு அப்படி எடுத்துக்க கூடாது. பெரும்பாலும் மகம்னா அது பொதுவாவே சிம்மம் அப்படின்றாவே 12 ராசிக்கு தலைமை மாதிரி ஆணவம் இருக்கும். சூரியன் எப்படி எல்லாத்துக்கும் மேல இல்லையா? அந்த குணம் அந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு நான் என்றது அந்த அகந்தை இருக்கும் பொதுவாக. 12 ராசிலேயே பாத்தீங்கன்னா இயற்கையாவே சிவபெருமான் அருளை பெற்றவர்கள். இந்த நான் என்ற சொல்லுக்கு உரியவர் சிவபெருமான் ஒருத்தர் தானே. அந்த குணம் அவங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கே இருக்கும். நம்ம தான் நம்ம கீழே எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணங்களே பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கும். இதுவும் நான் பொதுதாங்க. இப்ப சிம்மராசிக்காரெல்லாம் வருத்தப்பட்டுருவாங்கல்ல, மொத்த பேர் வந்துட்டு போறாங்க. அது அப்படி கிடையாது. அது உங்களுக்கு கிரக அமைப்பு நல்லா அமைஞ்சு போய் இப்ப ஒரு கண்ணி லக்கணம், வாக்குல சுக்கிர, லக்கணத்திலே புதன் இருந்தா ரொம்ப சாந்தமா இருப்பாங்க. அப்படியே மாறிவிடும். எல்லாத்துக்குமே கிரக அத வான மண்டலத்திலே அவர்கள் பிறக்கும் போது கிரகங்கள் நின்ற நிலைகள், அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே. அதை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும். திறமைக்கெல்லாம் இங்க வேலையில. இப்ப நான் முக்கியமா நம்ம இந்த சப்ஜெக்ட் இப்ப நீங்க கேட்ட கேள்வி பதிவு பண்றது என்னன்னா, ஒரு மனிதன் எவ்வளவு திறமை இருந்தாலும் அவன் வந்து உலக உச்சத்தெல்லாம் தொட முடியாது. ஒண்ணுமே இல்லாத முட்டாள் வந்து எங்கேயே போயிருப்பான். இவன் அறிவாளியே உலகத்துக்கு தெரியவே தெரியாது. கடைசி இந்த பிரிவிலே தெரியாமே போயிடும். சொந்த ஊர்லயே தெரியாம இருக்கிறவங்க இருக்கான். எவ்வளவு பேர்லாம் இருக்கிறா இல்லையா? எல்லாமே விதி. அதனாலதான் நம்ம ஒரே வரியில சொல்றோம், எல்லா விதியா, விதிப்படிதான் நடக்கும். அதை வந்து மாற்றமே செய்ய முடியாது. இதை உணர்ந்தாவே நாம நல்ல எந்த இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் எல்லாமே சமமா பாவிக்கக்கூடிய ஒரு மனம் வந்துடும். இன்ப துன்பம் ரெண்டுமே நம்ம சமமா எடுத்துக்கூடிய நிலை வந்துடும். இதெல்லாம் உணர்ந்தாவே மக்கள் சமமான நிலை. சரி, அவருடைய வினைப்பயன் நம்மளுடைய வினைப்பம் இருக்கு. அடுத்த வீட்டுல ஒரு கார் வச்சிருக்காரு ஒருத்தர், நம்மகிட்ட கார்லயே நம்ம வருத்தப்படக்கூடாதுல்ல. அவருடைய அமைப்பு ஒரு கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாரு, கிம்பளம் வாங்குறாரு, கார் வாங்குறாரு. நமக்கு கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் வேலையே இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? பிரைவேட்ல ஒரு இடத்துல கூட நிலையா வேலை இல்லாம இருக்கும்.
இவனோட ஜாதகம் பெரிய வீட்டுல இருக்கா, அப்ப அவனுக்கு தகுந்த மாதிரி தான் அவன் குடும்பத்தை ஓட்ட முடியும். இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. நம்ம ஜாதகங்கிறது கடல்ங்கிறதுனால இது தெரிஞ்சுட்டாவே மக்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க. தன்னுடைய இயல்புக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். ஆமா, சமமான அடுத்தவங்க வாழ்க்கையோட ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. இது தெரிஞ்சு போயிருந்தா சூட்சமம். நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் சூட்சமம். அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் சொல்லிட்டார்ல, அதுதான் முக்கியம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி கர்ம வினையின் காரணமாக தான் நம்ம இந்த பிரிவு எடுத்து வந்திருக்கோம்னு நம்ம உணர்ந்துட்டாவே யாரு அடுத்தவங்களை நம்ம ஒப்பீடு செய்யவே மாட்டோம். எதுக்குமே உதாரணத்துக்கு எடுத்துக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கை இப்படிதான், நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை அமைச்சுப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மனிதன் பக்குவம் அடைஞ்சிருவான். சரி, சரிங்க ஐயா. அடுத்து ஒரு கேள்விங்க ஐயா. சொல்லுங்க. இப்ப 12 ராசி இருக்குன்னா அந்த 12 ராசிக்கும் சமமான பலன் இருக்கா, இல்ல இது இந்த ராசி உயர்ந்தபட்ச ராசி அப்படின்னு ஏதாவது அந்த ராசிக்குள்ளவே இருக்கா? அதான் இப்ப நான் ஒவ்வொரு கிரகம் சொன்னல, சூரியன் ஆன்மக்காரகன், சந்திரன் மனநிலைக்கு காரகன், செவ்வாய் உடல்ல குருதி ரத்தம், இந்த ரத்த மண்டலத்துக்கு அதிபதி செவ்வாய், புதன் அறிவு கிரகம், அடுத்து பாத்தீங்கன்னா குரு ஆட்டு இதயம், புத்திரக்காரகன், ஞானக்காரகன். புதனும் ஞானக்காரகன், வித்தைக்காரகனா வந்தா புதன் தான். கல்வி மாட்டு பேரு புதனுக்கு. அறிவாற்றல் அப்படின்னா புதன் தான் முதல் நிலை. 2வது குரு. குரு பாத்தீங்கன்னா புத்திரெல்லாம் நல்லா இருக்கும்னா புத்திர பாக்கியம் சிறப்பா இருக்கணும்னா குரு நல்லா இருக்கணும். குழந்தை பாக்கியம், கணவன் நல்லபடி அமையணும்னா குரு நல்லா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கிரன், உலகியல் நவீக வாழ்க்கைக்காக ஒரு கிரகத்தை படைச்சிருக்காரு. மாய வாழ்க்கைக்கு தான் சுக்கிரன். ஞாபகம் வச்சுக்க. இதுதான் இப்ப நடிகை எல்லாம் பாக்குறோம் இல்லையா, ஆடம்பரமான ஆனந்தமான நவீக. அதான் பொதுவா உலகியல் மாய வாழ்க்கைக்கு அதிபதியான சுக்கிரன் ஒருத்தர் படைச்சிருக்காரு இறைவன். சனி நம்ம துலாம் ராசிக்கு யாருங்க அதிபதி? அதிபதி சுக்கிரன் தான். சரி சரி, அதை வச்சுக்கிட்டு நீங்க மாய வாழ்க்கை பாருங்க அப்படி இல்ல ஒரு கேள்விக்காக கேட்டேன். கண்டிப்பா சுக்கிரன் தான் அதிபதி. அடுத்தது சனி பாத்தீங்கன்னா ஆயுள் காரகன், ரொம்ப மந்தமானவன், முடவன், இருளன். அதனால சனி எல்லாம் உங்களுக்கு ஆயுள் காரகன் வேற சிறப்பா இருக்கணும் ஜாதகத்துல, எல்லாம் நமக்கு பிரச்சனை ஆயிடும். ராகு கேது அதை தழுவியே வரும். ராகு சனியை தழுவி இருக்கும், கேது அதை தழுவி இருக்கும். இந்த மாதிரி பாவ தொழில், அதாவது ராகு மாதிரி கொடுக்கறவன் கெடுக்கிறவன் சொல்றது உண்டு. மோசமான கிரகம். கேது ஞானக்காரகன் சொல்லிட்டு இருப்பார்கள். ஞானத்தை தாண்டி அஞ்ஞானத்துக்கு அவன் தான் காரகன். கேது சரியான பேய் பிசாசு தொல்லை, அந்த கெட்ட கனவு இதெல்லாம் வருது பாருங்க. அதை எப்படி சொல்றதுன்னா பலவிதமான தகாத செயல்களுக்கு எல்லாம் ராகு கேது சனி இதெல்லாம் காரகம் தான். இவங்க 3 பேர் தான் நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட்னா ரொம்ப மோசமானதுக்கெல்லாம் இவங்களுக்கு காரணம். மற்ற கிரகம் இருக்கு. ஆனா இறங்க போய் நான் தான் சொல்றேன், ஒண்ணுமே கடல். அதாவது இது ரொம்ப பிரதான. இது மற்ற கிரகங்களும் இப்ப செவ்வாயெல்லாம் ஏன் தோஷம் பாக்குறோம்? மற்ற கிரகங்கள்லாம் தோஷம், நம்ம எல்லா கிரகமும் தோஷம் உண்டு. ஏன் மனிதன் செவ்வாய் தோஷத்தை மட்டும் எடுத்துக்கிறான் தெரியுங்களா? நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாமா, செவ்வாய் தோஷம் உள்ள பையனோட சனி தோஷம், சூரிய தோஷம், சந்திர தோஷம், இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? இல்லையே. இதுக்கு என்ன காரணம்னா எல்லா கிரகமும் தோஷம் உண்டு, நன்மை தீமை எல்லாத்துக்கும் உண்டு. ஏன் செவ்வாயை மட்டும் பிரதானமா எடுத்துக்கிறாங்கன்னா ரத்த மண்டலத்துக்கு அதிபதி அவன். அதனாலதான் உடல் கூட்டுன்னு வரும்போது திருமணத்துக்கு முக்கியமா பாப்பா செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படிமா. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா உடல் கூட்டுக்கு அவன் தான், ரத்த மண்டலத்துக்கு அவன் தான் அதிபதி. அப்ப என்ன ஆகும்னா செவ்வாய் பாத்தீங்கன்னா இப்ப லக்னத்துல இருந்து பார்க்கும்போது, லக்னம் அப்படிங்கிறது ராசி 2ல இருந்து பாக்கணும். எதை பார்த்தாலுமே ஒவ்வொரு பலனும் ராசி மண்டலம், லக்ன மண்டலம் 2 லக்னத்துல இருந்து பாக்கணும், ராசில இருந்து பாக்கணும். உயிரானது லக்னம், உடலானது ராசி. ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கேன். இந்த 2 இடத்துல இருந்து ஒவ்வொரு வாழ்க்கை சக்கரத்தை நம்ம பார்க்கும்போது, ஒப்பிடும் போது 2 இடத்துல இருந்து பலன்களை பார்க்கணும். இந்த கிரகம் எங்க எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் தேசிய நாயகன் அவன் எங்க இருக்கான் அந்த லக்னத்துக்கு ராசிக்கும். அவன்கிட்ட இருந்து நம்ம நடக்கக்கூடிய புதன் திசை அப்படின்னா அந்த புதன்ல இருந்து பாக்கி 8 கிரகம், புதன் அண்ணில பாக்கி 8 கிரகமும் எங்க இருக்கு? அந்த புதனுக்கு அந்த 8 கிரகம் எங்க அமைஞ்சிருக்கு? இவ்வளவு இருக்கு ஜாதகங்கிறது. வெறும் லக்ன ராசி மட்டும் வச்சுட்டு பாத்துட்டு போக முடியாது. இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப லக்னத்துக்கு 12க்கு பிடிச்சு, ராசிக்கும் 8க்கு பிடிச்ச புதன் வச்சுங்களேன். எந்த பல வாழ்க்கையில அந்த புதன் திசை வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவ்வளவு மோசமா இருக்கு. நல்ல கிரகம் தான், சுப கிரகம் ஏன் அவ்வளவு மோசமா இருக்கு? அததான் நான் சொல்றேன். ஜாதகத்தை பார்த்து கட்டத்துல கிரக நிலையில பார்த்துதான் பலனே சொல்லணும். புதன் அறிவு கிரகம், கல்வி மாண்டீங்க, எல்லாம் முட்டாளா இருக்கானு அப்படின்பீங்க. அது எந்த இடத்துல இருக்கிறத பொறுத்து. அதுதான் கிரகங்கள் நின்ற நிலைகள், அதை வச்சுதான் வாழ்க்கைய சக்கரமே. அப்புறம் இன்னொரு விஷயங்க ஐயா, பரணியில் பிறந்தவன் தரணி ஆழ்வான்னு ஒரு பழமொழி இருக்குது. ஆமா.
அது அந்த நட்சத்திரத்தை பொறுத்து எப்படி அமையுதுங்க? அதுதான் நானும் சொல்ல, இப்போ எனக்கு பேரை சொல்ல விரும்பல, ஒரு சாமியார் இப்ப இருக்காரு. சாமியார் என்ற ஒரு எப்படி சொல்றது, போலியாரா, போலி சாமியார் ஒருத்தர் இருக்காரு நீங்க சொல்லக்கூடிய பரணியில. இப்ப உலகம் எல்லாம் ஒரு வளம் வந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய நேரம் நல்லா இருக்கு. அவரை பத்தி எனக்கு தான் தெரியும். எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். நான் அந்த பேரை சொல்ல விரும்பலைங்க. பேர் வேண்டாம் வேண்டாம், பொதுவெளியில் ரொம்ப நெருக்கமானவர். அவர் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற பரணி கரெக்டா அமைஞ்சு போச்சு. ஒருத்தர் கேட்டுட்டீங்க, அதனால சொல்ல. அவர் இப்ப உலகம் எல்லாம் சுத்தி வர்றாரு, பரணி ஆண்டு இருக்காரு. ஆனா போலி வேடங்கிறது வெளியில தெரியல. அப்ப அந்த கிரக அமைப்பு தானே. ஆமா ஆமா, அதான் உலகம் எல்லாம் உலகம் சுற்று வாலிபர் மாதிரி சுத்தி வந்துட்டு இருக்காரு. ஆன்மீக போலி சாமியாரா சுத்திட்டு இருக்காரு. ஆனா இப்ப இன்னைக்கு வெளியில வந்து பாக்குறதுக்கு அதெல்லாம் மறைபொருளா இருக்கு. ஒரு சிலருக்கு தெரிஞ்சாலும் பலருக்கு என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் நிக்கும். 100க்கு 5 பேர் தெரிஞ்சு வச்சிருப்பா அவரை பத்தி, 95 பேர் நல்லவனு கொண்டாடிட்டு இருக்கான். என்ன பண்ணுவீங்க? இதுக்கெல்லாம் பல லட்சங்களும் வாரி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணமே இப்ப நீங்க கேட்டீங்கன்னா பரணி நட்சத்திரம். பரணினா தரடி ஆழ்வாங்கிறது கரெக்டா ஓடிட்டு இருக்கு பாருங்க. ஆனா பரணி நட்சத்திரத்துல பிறந்த அத்தனை பேரும் அப்படி இருப்பாரா? அது சொல்ல இருக்குல்ல. இப்ப நான் எனக்கு வேண்டியவரு, எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்னு சொல்லிவிட்டா. ஒரு காலத்துல நெருக்கமா இருந்தாரு. இப்ப என்ன போய் அவரை சொன்னீங்கன்னா இவரெல்லாம் எனக்கு யாருமே தெரியாது பாரு. அப்படி ஒருத்தர் எந்த ஊர்ல இருக்காருன்னு கூட கேட்கலாம். என்ன காரணமா அவரோட நிலை இன்னைக்கு எப்படி வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மள யாருக்கு நம்ம இல்லன்னா ஒரு வாழ்க்கையே கிடையாது இன்னைக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்ப நம்ம தரணி முள்ள சுத்தி வர்றாரு. நீங்க சொன்ன உதாரணத்துக்கு இன்னொருத்தர் இருக்காரு, என்னுடைய நட்புனா ரொம்ப நண்பருக்கு வேண்டியவர். அவரு என்ற ஜாதகம் பார்த்தவர், அவரும் பரணி தான். இப்ப தெருவா பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. ஒருத்தர் பிச்சை எடுக்கிறாரு, ஒருத்தர் ஊரா சுத்துறாரு. ஆமா, அவர் ஊரா சுத்துறவர் போலி சாமியார். இப்ப இந்த பிச்சை எடுக்கிறவர் பாத்தீங்கன்னா அவரு பாத்தீங்கன்னா அவரும் நீங்க சொன்ன பரணி தான். தரணி ஆண்டுட்டு இருக்காரு. ஊருக்குள்ள ஒவ்வொரு ஊரா பிச்சை எடுக்கிறாருல்ல, அதுவும் ஊர் சுத்தம் ஒரு விஷயம் தானே. ஆமா, அதான் நீங்க சொன்ன தரணி ஆடுறாரு. தரணிக்குள்ள ஆண்டுட்டு இருக்காருல்ல. அவரு பல லட்சங்களை சம்பாதிக்கிறார், அது வேற. காரணம் அவரு பிச்சை எடுக்கிறாரு, ஆனா ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிறாருல்ல. அதுவும் பரணி. அதனால இதெல்லாம் நம்ம வந்து எல்லாமே பொது பலன், எல்லாமே அது மாதிரிதான். பொதுவான பலன் எல்லாமே. மற்றபடி எல்லாருமே எல்லா ராசியும் இறைவன் வந்து சமமா தான் படைச்சிருக்காரு. இந்த ராசியோட இந்த ராசி உயர்ந்தது அப்படி இல்ல. கிரகத்துலதான் நமக்கு வந்து சில விஷயங்கள், ஒண்ணு ஞானத்தை தரக்கூடியது, ஒண்ணு வந்து கல்வியை தரக்கூடிய இப்படிலாம் இருக்கு இல்லையா. அதுலதான் நமக்கு எல்லாமே வேணும்ல, A to Z வேணும்ல. 9 கிரகத்தை வச்சு A to Z வாழ்க்கையில என்னென்ன தத்துவங்கள் தத்துவத்துல ஒருத்தர் இருக்கிறானோ அத்தனைக்கும் இந்த 9 கிரகம் தான் அவனுக்கு சாட்சி. ஒரே கிரகம் எல்லாம் செய்யாது இல்ல. அதுலதான் பாகுபாடு இருக்கு. இப்ப நீங்க கேட்டது இருக்கீங்களா, எல்லாருமே சமமா 12 ராசியும் வந்து சமமா இருக்கான்னு கேட்டீங்களா, அதுக்கு கேள்விக்கான பதில் இது. கிரகத்துல வந்து ஒரு மார்க்கம் இருக்கு இல்லையா. அதை வச்சுதான் ஒரு மனிதனுடைய அறிவு, கல்வி, ஞானம் எல்லாமே தீர்மானிக்கப்படுது. ராசியை வச்சு கிடையாது. கிரக அமைப்பு லக்னம் வந்து சிறப்பா அமைஞ்சு போச்சுன்னா எந்த ராசிக்காரனும் ஒரே மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. எல்லா இப்ப நாயன்மார்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில இருந்து 12 ராசிக்காரங்களும் இருக்காங்க அதுல. ஆனா மார்க்கம் வேறு. புரியுதா உங்களுக்கு? சேர்ந்த இடம் வந்து ஒன்று சிவபெருமான் திருவடி. இலக்கு வந்து சிவபெருமான் திருவடி அடைந்தார்கள். இப்ப கண்ணப்பர் கண்ணை கொடுத்தாரு. மார்க்கம் வேறு இல்லவா? ஞான சம்பந்த திருமணி பாடினாரு. மார்க்கம் வேறுல, வழிகள் வேறு. சென்று எந்த பாட்டுமே பாடலையே. அதுதான் சொல்றேன். சென்று அடைந்த இலக்கு ஒன்று, வழிகள் வேறு, பாதை வேறு. புரியுதா உங்களுக்கு? இதுக்கெல்லாம் காரணம் வந்து எல்லாருமே முத்தி அடைஞ்சிருக்காங்கல்ல. போய் சேர்ந்த இடம் சிவபெருமான் திருவடி. வழிகள் வேறு, மார்க்கம் மட்டும் வேறு, வழிகள் வேறு, பாதை வேறு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை. அப்ப இவங்களுக்கு எல்லாருமே கிடைத்தது வந்து இலக்கு வந்து ஒன்றாயிடுச்சு. அதே மாதிரிதாங்கய்யா, இத மாதிரி வந்து 12 கட்டத்துல 9 கிரக நிலைகளை வச்சுதான் வாழ்க்கை, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் தீர்மானிக்கப்படுது. இதுல வேற நம்ம வந்து இதுல உள்ள போயிட்டு நம்ம எதுவும் பரிகாரம் பண்றதோ இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. பரிகாரத்தால வந்து வேணா அர்ச்சகர்கள் பலன் பெறலாம், அர்ச்சகரும் பலன் பெறலாம். இப்ப நான் என்ன வச்சுக்கிட்டு சொல்றேன், நான் ஒரு ஜோதிடர், நான் உண்மையா அறத்தோட இருக்கிறேன். பரிகாரம் சொல்றதுல திருமுறை படிங்கன்னு சொல்றேன். சொந்த காசுலயே சூன்யம் வச்சுக்கிற மாதிரி நீங்க பரிகாரம் பண்றது உங்களுக்கு நான் வைக்கல, நீங்களே சொந்த காசுல சூன்யம் வச்சுக்கிற மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்றேன். நம்மளுக்கு தெரிஞ்சு மக்கள் நல்லா இருக்கணுங்கிற ஒரு சேவையை நம்ம செய்யறோம். எல்லா ஜோதிடர்களும் அப்படி இருப்பாங்களா அப்படின்னா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுல்ல. இல்ல, அவங்கவுங்க சூழல்னு ஒண்ணு இருக்குல்ல. அவங்கவுங்க சூழல் இருந்தாலுங்கய்யா, அறத்தை செஞ்சுதான் வாழணுங்கிற அமைப்பு அவங்க ஜாதத்துல இருக்கணும், அதுவும் விதியில இருக்கணும்ல. அந்த ஜோதிடருக்குன்னு ஒரு விதி இருக்குல்ல. ஆமா, 100க்கு 99 பேர் சரியில்லைங்கிறது நான் இங்க பதிவு பண்ணுவேன். கேட்டீங்க, அர்ச்சகர்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கும். பரிகாரத்தை அனுப்பிச்சா பாத்தீங்கன்னா இப்ப என்னையும் கேக்குறாங்க, நீங்க இந்த மாதிரி பரிகாரம் ஒரு நாளைக்கு அனுப்பிச்சீங்கன்னா நான் உங்களுக்கு ஏதாவது ஜிபே போன் போய் சாயந்தரம் அனுப்பிச்சு விட்டுருவேன். ஒரு பரிகாரத்தை அனுப்பிச்சு விட்டேன்னா, இப்ப நீங்க வந்திருக்கீங்க ஜாதம் பாக்க, உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு எல்லாம் சொல்லிவிட்டு, ஐயா இதுக்கு அருமையான பரிகாரம் ஒண்ணு இருக்கு, இதை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் குறைன்னு சொன்னா நீங்க தாராளமா செஞ்சிருவீங்கல்ல.
கண்டிப்பா பிரச்சனை தீரணும் போது அதை செய்யத்தானே செய்வாங்க. பிரச்சனை சிக்கல் இருக்கிறதுக்காக என்கிட்ட வந்திருக்கீங்க. பரிகாரத்தை நாடி நம்ம செஞ்சுட்டோம்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு நான் சொன்னோன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு எதுவுமே தெரியாது இருக்கும்போது என்ன ஆகும்? இப்ப நீங்க நல்லா ஒரு ஜோதிடம் தெரியவனா, பக்தி தெரியவனா, எதுவுமே தெரியவனா, ஒரு நல்ல ஒரு அறிவாற்றல் இருந்தா என்ன பண்ணுவீங்க? படிப்பறிவு தேவையில்லை, ஏட்டுக்கல்வியே தேவையில்லை. இதெல்லாம் ஏறே நமக்கு நடக்கிறதா நடக்கும், இதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு அனுபவிச்சதுக்கு பிறகு உணர்றதை விட அனுபவத்துக்கு முன்னாடியே உணர்றதுங்கிறது ஞானம்ல. அங்க படிப்போ கல்வி ஏட்டுக்கல்வியோ இதெல்லாம் நமக்கு வந்து வேலை செய்யாது. நம்மளுடைய விதிப்படி ஜாதகத்துல நல்ல ஞானத்தை நம்ம பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகத்துல இருந்துன்னா கற்றலின் கேட்டல் நன்றுனால நல்ல பெரியவர் சொல்றதா. இப்ப ஞானிகள் பெரியவர்கள் யாரு? இப்ப நம்ம மனித பதர்களை பெரியவர்கள் எடுத்துக்கூடாது. ஞானிகள், ஞானிகளுடைய இலக்கு என்னன்னா சொல்லியிருக்காங்கன்னா ஓரளவு நமக்கு படிக்கிறோட எங்கேயாவது நல்ல ஒரு பல இடங்கள்ல நம்ம ஒரு சொற்பொழிவு கேட்டிருக்கோம். இப்ப மணிவாசகர் என்ன சொல்லியிருக்காரு? அவர் பாட்டை எடுத்துக்கிட்டோம்னா பரிகாரம் பண்ண மாட்டோம். வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? அந்த குரலுக்கு இலக்கணத்தமா வாழணும்னு நினைச்சோம்னா பரிகாரம் பண்ண மாட்டோம். அப்ப இதெல்லாம் நமக்கு தெரியாதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? இதெல்லாம் என்னன்னு தெரியாம ஒரு அறியாமையில இருந்தா கூட கற்றலின் கேட்டல் நன்று நல்ல விஷயங்களை காதால கேட்டுட்டோம்னா நமக்கு ஒரு பக்குவம் வந்துடும். அதனால இதெல்லாம் எதுவுமே மாத்த முடியாது. இப்ப நான் வந்து இப்ப வளமா இருக்கணும் வாழணும்னு நினைச்சா இன்னைக்கு நான் பரிகாரம் இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட ஒரு ஒண்ணுல நீங்க சொல்லக்கூடிய கேட்டீங்களா முதல் கேள்வி வச்சீங்களா? ஒரே மாசத்துல அபரீத வளர்ச்சியா இருக்கு அவங்களுடைய வளர்ச்சி. ஒரே மாசம் இல்லைங்க, தமிழ்நாட்டிலேயே ஜிஎஸ்டி அதிகமா கட்டக்கூடிய நபரா நீங்க இருக்கலாம். சொல்லிட்டீங்க ஒரே வார்த்தையில. இப்ப நாம வந்து இந்த பரிகாரத்துக்கு இந்த நிமிஷம் உங்கள்ட்ட பேசிட்டு இந்த நேரத்தை பரிகாரத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து இறங்கினா நம்ம எங்கேயோ போயிடலாமே. ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வந்து கமிஷனே கிடைக்கும். கிம்பளம் சொல்லுவோம்ல, நான் ஒரு 10 இடத்துக்கு பரிகாரத்துக்கு அனுப்பிச்சேன்னா அந்த கோயில் அர்ச்சகர் மூலமா எனக்கு கமிஷன் வந்துடும். அவரும் வளமா இருப்பாரு, நானும் வளமா இருப்பேன். பாதிக்கப்படுறது யாரு? பாதிக்கப்பட்டவர் அவருதான். இல்ல, நானும் வளமா இருப்பேன். ஜோதிடன்ட்ட பார்க்க வந்தவருக்கு பரிகாரம் சொன்னா நான் வளமா இருப்பேன். பரிகாரம் செய்ய வந்தவரும் பாதிக்கப்பட்டுவாரு. அங்கதான் பாயிண்ட் நீங்க பரிகாரம் செய்ய வந்த ஒரு வாழ்க்கை முடிஞ்சு சொல்லி முடிஞ்சு போச்சு. அப்ப அடுத்த தடவை அவர் ஏமாறாம இருக்கலாம். முதல் தடவை ஏமாந்ததுக்கு பிறகுதான் இப்படி எல்லாம் போய் செஞ்சோம் ஏமாந்துட்டோம் அப்புறம் தானே உணர்வாரு. இப்படிதான் பலிகடா ஆகுறது. நாம என்ன சொல்றோம்னா நம்ம இதை புரிஞ்சுக்கணும், இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கொண்டு பாமர மக்கள் நம்மளுடைய பதிவுல என்ன நம்ம 2 பேர் பதிவுல எதுக்கு கொடுக்கறோம்னா மக்கள் வந்து நல்லா இருக்கணும். பாமர மக்கள் நம்ம ஏமாறக்கூடாது. கடன் வாங்கி எடுத்துன்னு போய் பரிகாரம் பண்ணுகிறாங்க. அதெல்லாம் எனக்கு நினைக்கும் போது வேதனையா இருக்கீங்க. அந்த வேதனைக்கு தான் நம்ம இந்த பதிவு எல்லாம் போறோம். எதுக்கு நம்ம வந்து இதெல்லாம் வந்து இப்ப பரிகாரம் சொல்லி போட்டா ஒரே நாள்ல நீங்க சொன்ன மாதிரி 1,00,000 பேர் பாத்துருவோம் நம்ம பதிவை. இப்ப அதுக்கெல்லாம் நம்ம பேரு போடுறதுக்காக நம்ம சில மக்களை விழிப்புணர்வு உருவாக்கி மக்கள் பாமர மக்கள் அறியாமையில இருண்டு கிடக்குறாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதை உடனே பிரச்சனை தீர்க்கறதுக்கு என்ன வழி அப்படிதானே யாரும் தேடுறாங்க. உடனே அடுத்து அதான பாக்குறாங்க. நம்ம இந்த வயிற்று வலி வந்துருச்சு, என்ன மருந்து சாப்பிட்டா ஒரு சின்னோண்டு குண்டூசி குழந்தை முழுங்கிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு உள்ள குண்டூசி வயிற்றிலிருந்து அகற்றுன்னு நினைக்கிறது இல்ல யாரும். அது உடனே என்ன பரிகாரம் பண்ணா அந்த வலி நிவர்த்தி ஆகும் அப்படித்தானே நினைக்கிறாங்க மூடர்கள். காரணம் அவங்க மூடர்கள் சொல்றதை விட அறியாமையில இருக்கிறாங்க. மக்கள் வந்து ஏமாறவங்க இருக்கிறவரை ஏமாத்துறவங்க இருக்கதான் செய்வாங்கிற மாதிரி நாடு போயிட்டு இருக்கு. நாம வந்து இப்ப கொடுக்கக்கூடிய பதிவுனால மக்களுக்கு வந்து ஒரு ஒண்ணு இல்ல, நம்ம பதிவை பார்த்துட்டு ஒரு 1000 பேர் இதெல்லாம் பரிகாரம் செய்யலன்னா நம்ம செய்த புண்ணியம் தானே. அவங்களுக்கும் புண்ணியம், நமக்கும் புண்ணியம். கண்டிப்பா கண்டிப்பா. அதை செய்யறதா நம்மளுடைய கடமையா. நம்ம வந்து இந்த சேனலுடைய நோக்கமே அறத்தை விதைக்கணும், மக்களுக்கு மூட நம்பிக்கையை வேறு எடுத்து அறத்தை விதைத்து நல்ல வழிக்கு அவங்கள பாதையை வந்து வழிகாட்டணும். கண்டிப்பா. இதன் நோக்கம் தான் நம்மளோட இருவருக்குமே இருக்கு. கண்டிப்பாங்க ஐயா. நல்லதுங்க ஐயா. அடுத்த ஒரு கேள்வியோடு நம்ம அடுத்த காணொலியில் சந்திப்போம் ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க ஐயா. நன்றி வணக்கம்.